ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் போன வாரம் நைட்டு 12 மணிக்கு ட்ரெயினில் போயிட்டு இருந்தேன். அப்போது அந்த ட்ரெயினில் நடந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். 12 மணி பெங்களூர் டு சோளிங்கர் காவேரி எக்ஸ்பிரஸில் நான் போயிருந்தேன். பயங்கர கூட்டம். முக்கியமான சொந்தக்காரங்க ஒரு கல்யாணம்னு சொல்லிவிட்டு நான் போயிருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா சரியான கூட்டம். நான் தனியாக தான் போயிருந்தேன். காவேரி எக்ஸ்பிரஸில் லேடிஸ் கம்பார்ட்மெண்ட் முன்னாடி ஒன்று இருக்கும், பின்னாடி ஒன்று இருக்கும். நான் போனதில் சொல்லுவாங்க நிறைய. நான் அங்கே போய்ட்டும் விசாரித்தேன். டிக்கெட் எல்லாம் வாங்கி ஏறுறதுக்கு முன்னாடி எல்லாமே விசாரிச்சுட்டு தான் நான் பிளாட்ஃபார்மில் உட்காந்துட்டேன். ட்ரெயின் வரேன்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தேன். சரி, ஓகேன்னு எல்லாம் ஏறினாங்க. நான் ஏறிட்டேன். நான் புக்கிங் பண்ணல, அப்படியே தான் போனேன். ஜென்ரலில் ஏறிட்டு போனேன். அப்போது ட்ரெயினும் வந்துடுச்சு. சரியான கூட்டம். கல்யாண டைம் வேறப்போ சரின்னு சொல்லிட்டு நானும் ஏறிட்டேன். ஏறி பார்க்குறேன், ஃபுல்லு கூட்டம், பயங்கர கூட்டம். முன்னாடி வரவங்கெல்லாம் சீட் பிடிச்சி உக்காந்துக்கலாம் போல், நல்லா ஃப்ரீயாகவே. அது நமக்கு தெரியல. சரின்னு சொல்லிட்டு நானும் ஏறிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி உள்ளே போயிட்டு எல்லாம் எங்கேயாவது கொஞ்சமாக ஜாகா இருக்கா, கீழேயாச்சும் ஜாகா இருக்கா பார்த்து உட்காரலாம்னு சொல்லிவிட்டு நான் உள்ளே மூவ் பண்ணி போனேன். அப்புறம் இந்த பக்கம் ஒரு சீட்டு, இந்த பக்கம் ஒரு சீட்டு, அதே போல் மேலே தூங்குறதுக்கு மேலே அதே போல் இந்த பக்கம் அந்த பக்கம் 2 பக்கமும் கொடுத்துருந்தாங்க. இந்த பக்கமும் சரி, நல்லா காலை நீட்டின்னு படுத்துன்னு இருக்காங்க. அதே போல் இந்த ஆப்போசிட் பக்கமும் ஒரு தம்பி நல்லா காலை நீட்டி படுத்துட்ருக்காரு. சரி ஆச்சு, இவ்வளோ டைமில் லேடிஸ் எல்லாம் கூட வருவாங்க, நம்ம கொஞ்சம் ஏந்துக்கலாம் இல்லாமல் அவங்க பாட்டுக்கு நல்லா சௌகரியமாக கிடைச்சதும் நல்லா தூங்கிட்டாங்க. அப்போ ஒரு நின்றுட்டே இருந்தேன் நான். ஒரு அரை மணி போச்சு, 1 மணி நேரம் போச்சு, 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் அப்படியே போச்சு. சரி, அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க எனக்கு சீட் கொடுத்தாங்க. நானும் உட்காந்தேன். அப்போது ஒரு 60 வயசாக இருக்கும் அந்த அப்பாவுக்கு. அப்போ அவரால் நிற்க முடியல, கீழேயும் உட்கார முடியல. கொஞ்சம் நல்லா வெயிட் போட்டிருந்தார் அவர். சரி, மேலே அந்த தம்பியை கொஞ்சம் நம்ம அதட்டி எழுப்பி அங்கேயாச்சும் கொஞ்ச நேரம் உட்காரலாம், நம்ம ஸ்டாப் வர வெளியும்னு சொல்லிட்டு அவர் ட்ரை பண்ணியிருக்காரு. நிறைய பேர் அவர் எழுப்பி ட்ரை பண்ணாங்க. அவர் ஏந்துக்கவே கிடையாது. சரி, இவர் எழுப்பினார். கொஞ்சம் சண்டை மாதிரி, கொஞ்சம் கோபமாக திட்டுற மாதிரி அப்படியே எழுப்பினார் அவர். அப்போது பார்த்திங்கன்னா அந்த தம்பி இது ஒன்றும் ஒரு மாதிரி உங்கள் அப்பா ட்ரெயின் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கெட்ட வார்த்தையில் பயங்கர சண்டை. அந்த தம்பிக்கு ஒரு 35 வயசு இருக்கும் போல். இவருக்கு ஒரு 60 இருக்கும், 60க்கு மேலே இருக்கும். சரி, அட்லீஸ்ட் வயசானவங்க கேட்குறாங்களே, நம்ம அந்த வயசுக்காவது கொஞ்சம் மரியாதை கொடுக்கலாம் அப்படின்னு இல்லாமல் செம்ம கெட்ட வார்த்தை. அப்படி தான் படுப்பேன். உன்னால் என்ன பண்ண முடியும்? நான் அப்படி தான் படுப்பேன். இது ஒன்று உங்கள் அப்பா ட்ரெயின் இல்லை, உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கிறாரு. அப்படி படுத்துக்கிட்டு ஏந்து கூட உட்காரவே இல்லை அவர், பாவம். இவரும் வயசான இந்த அப்பாவும் பதில் பேசிகிட்டே இருக்கிறாங்க. கெட்ட 2 பக்கமும் கீழே லேடிஸுங்கெல்லாம் உட்காந்துக்கிறாங்கன்னு கூட தெரியாமல் 2 பக்கமும் கெட்ட வார்த்தையில் பயங்கர வாக்குவாதம் போயிட்டே இருக்குது. எனக்கா முடியல. சரி, நம்ம இதில் வந்தது தப்புன்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிட்டு உக்காந்துட்டு இருந்தேன். அந்த தம்பியோட ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இந்த பக்கம் உக்காந்துங்கிறாங்க. அவங்க கூட ஒரு வார்த்தை கூட கேட்கல. ஏந்திருப்பா, அவங்களுக்கு கொஞ்சம் உட்காரத்துக்கு சீட் கொடுன்னு எதுவுமே சொல்லலை. அவங்க பாட்டுக்கு அவங்க ஜாலியாக அவங்களுக்கு சீட் கிடச்சது உக்காந்துங்கிறாங்க. இந்த ட்ரெயினில் எப்படி தெரியுங்களா, முன்னாடி போனால் அப்படியே நம்மளுக்கு தான் இந்த ட்ரெயினுன்ற மாதிரி நல்லா உட்காந்துப்பாங்க. கஷ்டப்பட்டு இந்த நைட்டில் தூக்கங்கெட்டு யாராவது வந்தால் அவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்ற ஒரு மனசு யாருக்கும் வர்றதே கிடையாது. அட்லீஸ்ட்டு கொஞ்ச நேரம் கூட உட்கார வைக்கலாம், நம்ம கொஞ்ச நேரம் ஏந்துக்குன்னு கொஞ்ச நேரம் உட்கார வச்சு அந்த உதவியாவது பண்ணலாம். அப்படி கூட யாருக்கும் மனசு வர மாட்டேங்குது. அது ஏனோ தெரியல. எனக்கு அப்போ தான் நான் யோசித்தேன், இனிமேல் ட்ரெயினில் இந்த மாதிரி ஒரு மோசமான
ட்ராவல் நம்ம லைஃப்பில் பண்ணவே கூடாது. எவ்வளோ எதுவாக இருந்தாலும் புக்கிங் பண்ணணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, நம்ம பு புக்கிங் கம்பார்ட்மெண்ட்டில் ஏறிட்டு கூட நம்ம யாராவது புக்கிங் பண்ணிவிட்டு கேன்சல் ஆகிருக்கிற சீட்டில் வந்து உக்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படி கூட நம்ம சும்மா நின்றுன்னு கூட போகலாம். இப்படி கூட்டத்தோடு கூட உட்காரவே கூடாதுன்னு ரொம்ப இதுவாகிடுச்சு. அப்புறமா ஒரு அம்மா வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குமா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காருன்னு கொஞ்சமாக ஒரு கார்னர் சீட்டில் எனக்கு இடம் கொடுத்தாங்க. ஐயோப்பா, கொடுத்ததே போதும் அம்மா தாயே நினச்சின்னு உக்காந்துட்டேன். என் பக்கத்தில் ஒரு பொண்ணு, அவங்க சென்னை போகணும் போல், பயங்கரமாக வந்து பாத்ரூம் போகணும், அவளுக்கு ஃபுல்லு ரொம்ப அர்ஜென்ட் போல். ஒரு 19-20 வயசு இருக்கும் அந்த பொண்ணு. மேலே கீழே நடக்கிற பிளேஸ், பாத்ரூம், அந்த டோர்கிட்ட எல்லாம் ஃபுல்லு ரஷ்ஷாக இருக்குது. அந்த பொண்ணும் போகணும் சொல்லிவிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்குன்னு அவள் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கின்னு உக்காந்து இருக்கிறா. நானும் எதிர்க்கவே தான் உட்காந்து பார்த்து, என்னம்மா பிரச்சனைன்னு கேட்டேன். இந்த மாதிரி ஆண்டி, எனக்கு பாத்ரூம் போகணும் போல் இருக்குது அப்பா, ஃபுல்லு அங்கே பாய்ஸுங்களாம் உட்காந்துக்கிறாங்க, பாத்ரூம் கதக்கிட்ட எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு அந்த பொண்ணு. நான் என்ன பண்ணேன், உடனே சரி வா நான் கூட வரேன்னு சொல்லிவிட்டு நான் முன்னாடி போயிட்டு, அந்த பாய்ஸுங்களாம் கொஞ்சம் தள்ளுங்க, லேடிஸ் வந்து பாத்ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் ஒரு சூடு கூட கால் வைக்க கூட ஜாகா இல்லை. சரி எப்படியோ அவங்கக்கிட்ட கேட்டு அந்த பொண்ணு ரொம்ப அழுகுற ஸ்டேஜுக்கு வந்துட்டு அவளால் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணவே முடியல. சரின்னு சொல்லிவிட்டு சரி லேடிஸ், அவங்க அந்த பொண்ணோட அம்மா வந்து ஒன்றும் பயம் இல்லை, பாத்ரூம் தானே போகணும். இல்லைம்மா அங்கே ரொம்ப பாய்ஸ்களாக உட்காந்துருக்குறாங்க, பயமாக இருக்குது. அந்த பொண்ணு வந்து ஜீன்ஸ் பேண்ட் போட்டுன்னு இருக்குது. எப்படி சொல்லுங்க பார்க்கலாம், அது பாத்ரூம் கதவு டோர் பக்கத்துலேயே ரொம்ப ஃபுல்லாக உட்காந்துருக்குறாங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு பயம் வந்துச்சு. சரி ரொம்ப நேரம் கேட்டேன், சரி வந்து சொல்லிட்டு தான் நான் கூப்பிட்டு போய் ஹெல்ப் பண்ணேன். ஹெல்ப் பண்ணிவிட்டு நான் போக மாட்டேன். எனக்கு எப்போவுமே வந்து நான் ட்ராவல் பண்ணுறப்பெல்லாம் நான் பாத்ரூமெல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டேன். எனக்கு அது பிடிக்காது. ரொம்ப கலீஜாக இருந்துச்சு. அந்த பொண்ணு அழுதுக்குனே வாமிட்டெல்லாம் பண்ணிக்கினே எப்படியோ அவளால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிட்டு வந்துட்டா. வந்து அப்புறமா உட்காந்தா. ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி. அவங்க அம்மா அப்பாலாம் கொஞ்சம் வயசாகிருக்கு, அவங்க தூங்கிட்டே இருக்காங்க பாவம். நைட் மூச்சு ஒரு ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணிவிட்டு வரோம், சென்னை போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தூக்கம் அவங்களுக்கு வர பாவம். என்ன செய்கிறது. என்னோடய ட்ரெயின் அனுபவம். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது அனுபவம் இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு இந்த அனுபவம் ரொம்ப மோசமாக இருந்தது. இனிமேல் இந்த மாதிரி ட்ரெயினில் போகவே கூடாதுன்ற அளவுக்கு மோசமான ஒரு அனுபவம் இது. நீங்கள் ட்ரெயினில் போகிறப்ப இந்த மாதிரி ஏதாவது சம்பவங்கள் நடந்திருக்கா, உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது அனுபவம் இருந்திருக்கான்னு வீடியோ முழுசாக பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லலாம். ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.